ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/08/2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணுனாலும் அங்கே அப்லோட் பண்ணுவோம். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சில பேருக்கு அந்த குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ அதனால் என்னோடய ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ கேரளாவில் ஏற்பட்ட அந்த பர்டிகுலர் ஃப்ளைட் கிராஷை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்னென்னா காங்கிரஸ் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அண்டு கேபிள் நியூ அண்டர்சி கேபிள் டு பூஸ்ட் நெட் ஸ்பீட் இன் அந்தமான் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நியூ அண்டர்சி கேபிள் டு பூஸ்ட் நெட் ஸ்பீட் இன் அந்தமான் அப்படின்றத பற்றி என்னென்னா நம்ம நேற்றே பார்த்துட்டோம். ஓகேங்களா? சென்னையிலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க, அண்டர்சி வழியாக ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கனெக்ட்ஸ் தி அவுட்டர் வேர்ல்டு இன்டு தி அந்தமான் நிக்கோபார். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து என்னென்னா நம்ம இதில் கொண்டு வந்தது. அண்ட் ஐலண்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சியை பற்றி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்ஸும் நேற்று வீடியோவில் கொடுத்துருப்போம். அண்ட் இதை தவிர இன்னொரு நியூஸில் நான் நேற்று ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் கிராஷில் டேபிள் டாப் ரன்வே பற்றி பேசியிருந்தோம். ஸோ அது ஹவு மெனி நம்பர்ஸ் அப்படின்றதில் வந்து டவுட் இருக்குது, இன்னமும் அதை என்னால் செக் பண்ண முடியலை. ஓகேங்களா? ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ எத்தனை ஃப்ளைட்டு டேபிள் டாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ டேபிள் டாப் ரன்வே. ஸோ அது மட்டும் போதும். மற்றபடி ஃபஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, டேரெக்டாக எடிட்டோரியல் பேஜ். ஸோ உங்களுக்கு இந்த எடிட்டோரியல் பேஜ் தான் டேரெக்டாக ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த எடிட்டோரியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவை ஐசோலேட் பண்ணுற நம்மளுடைய எண்ணம். ஓகேங்களா? நம்ம இப்போ சைனாவை ஐசோலேட் பண்ணால் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதே இது யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைனாவை ஐசோலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது இந்த சைனாவை ஐசோலேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஐசோலேட்டிங் சைனா ஆஸ் ப்ரொப்போசிஷன் அண்ட் தி ரியாலிட்டி. இவங்களுடைய ப்ரொப்போசிஷன் என்ன அண்ட் ரியாலிட்டி அங்கே என்ன இருக்குது அப்படின்றது. கண்ட்ரீஸ் லைக் இந்தியா மஸ்ட் நோட் தட் டிஸ்பைட் இட்ஸ் பெலிகிரன்ஸ் அப்படின்னா அக்ரெசிவ்னஸ். ஓகேங்களா? சைனா இஸ் ஃபார் ஃப்ரம் பீயிங் குவாரண்டைன்டு கிவன் இட்ஸ் எக்கனாமிக் க்ளவுட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஈஸியாக வந்து அதை குவாரண்டைன் பண்ண முடியாது. குவாரண்டைனாக தனிமைப்படுத்த முடியாது. பிகாஸ் அதுக்கு எக்கனாமிக் க்ளவுட். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இருக்குது வேர்ல்டில் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. ஸோ நமக்கு தெரியும் இப்போது சைனாவுக்கு இருக்கிற இஷ்யூ, சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற இஷ்யூ அப்படின்றத பற்றி நிறையா தடவை பேசியாச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இப்போதைக்கு என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவலில் இஷ்யூ போய்கிட்டு இருக்கு ரிலேட்டட் டு ட்ரேடு, ஹாங்காங் இஷ்யூ ஆஸ் வெல் as பார்த்தீங்க அப்படின்னா சவுத் சைனா சி. இது எல்லாமே வந்து என்னென்னா போய்கிட்டு இருக்கு. சரி, இதே தவிர பக்கத்தில் இதே உங்களுக்கு சைனாவோட அக்ரெசிவ்னஸ் இன்னும் நியரஸ்ட் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? தைவான், ஜப்பான், வியட்நாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்ட்ரியோட எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சவுத் சைனா சீயில் இருக்கிற ஐலாண்ட்ஸ். சவுத் சைனா சீயில் இருக்கிற ஐலாண்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 80 ஐலாண்டுக்கு இவங்களே நேமை மாற்றினாங்க. ஓகேங்களா? எதுக்காண்டி அப்படின்னா, இதெல்லாம் என்னோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நேம் மாற்றினாங்க. ஸோ இதனால் மற்ற சுற்றி இருக்கிற கண்ட்ரி எல்லாமே வந்து என்னென்னா இவனுக்கு அகெயின்ஸ்டாக பேசினாங்க. இவனுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதை தவிர எல்லா கண்ட்ரிக்குமே தெரியும் தே ஹாவ் அ யூனிலேட்ரலிசம். ஓகேங்களா? அவங்களுக்கு யூனிலேட்ரலிசம் தான் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஆஸ் வெல் as பார்த்தீங்க அப்படின்னா, தே ஆர் அன் அத்தாரிட்டேரியன் மைண்ட் செட். அவங்க அத்தாரிட்டேரியன் மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்றதும் தெரியும். பட் இருந்தாலும் எந்த கண்ட்ரியுமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதிர்த்து அகெயின்ஸ்டாக பெரிய லெவலில் பேச மாட்டாங்க. இதே நீங்கள் யூகே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், இப்போ யூகே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யூகே சைனாவுக்கு அகெயின்ஸ்ட் ஆன்டி சைனா சென்டிமெண்ட்ஸை இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5G ப்ராஜெக்ட் ஹவாய்க்கு பதிலாக வேறு இது நிறுவனத்தை அவனோட லோக்கல் நிறுவனத்துக்கே போகிறத பற்றி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவன் திடீர்னு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து யூகே வந்து சைனாவோட பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து என்னன்னா அங்கே ஃபாரின் மினிஸ்டர் வெளியே சொல்கிறார். இதே இது நமக்கு தெரியும் மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளம் இருக்கிறது அப்படின்னா யூஎஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சவுத் சைனா சீயை பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. குவாட்ரிலேட்டரல் கண்ட்ரிலையும் வேறு அது இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைனாவோட ப்ராப்ளத்தில் தான் இருந்தது. ஆனால் திடீர்னு இப்போ பார்த்தா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சைனாவோட நாங்கள் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை என்கேஜ்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு வர்றதுக்கு விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி அவனும் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அறிக்கை வெளியிடான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதை தவிர
ஃபெடரேஷன் வித் நெய்பர். ஓகேங்களா, ஃபெடரேஷன் வித் நெய்பர், அவனுடைய நெய்பர் என்னென்னா ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெய்பர்னு அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அண்ட் நேபாள் இந்த மாதிரி கண்ட்ரியோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை யார் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சைனா வந்து இப்போ க்ளோஸ் ரிலேஷன். இப்போ வந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு, விர்ச்சுவல் மீட்டிங் வந்து அவன் கண்டக்ட் பண்ணான். இதை தவிர என்னென்னா ஈரானுக்கு நமக்கு இருந்த க்ளோஸ்னஸை அவன் வந்து இது பண்ணிட்டான். ஏன்னா நம்ம சப்பகர் போட்ட இது பண்ணோம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ரயில் ரூட் போடலாம் அப்படின்றதுல இருந்தோம். பட் ஈரான் வந்து இப்போ அந்த ரயில் ரூட்டை நமக்கு போட விடலை. ஸோ ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈரான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்குமான ஒரு அக்ரிமெண்ட்டை யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா கூட சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே என்ன நோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட இன்எவிட்டபிலிட்டி. அவங்கள நம்ம குளோபல் மேப்லேருந்து, அதாவது நம்ம ஐசோலேட்டும் பண்ண முடியாது, அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸ், ஓகேங்களா, எக்ஸப்ட் இப்போ யூஎஸ்ஏ பண்ணுறோம் அப்படின்னா அதர் கண்ட்ரிஸ் வந்து அவங்க மேலே மிகப்பெரிய லெவலில் எக்கனாமிக்கல் இதையும் எடுத்துகிட்டு வர முடியாது. பிகாஸ் தே ஹாவ் அ ஸ்ட்ராங் எக்கனாமிக் ஹோல்டு இன் அதர் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, ஸோ அதனால் ஐசோலேட் பண்ண முடியாது. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா we need to have some அதர் ஃபாரின் பாலிசியில் நம்ம சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளில் இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 2 ஹாஸ்பிட்டல் ஃபயர் வந்து நடந்துச்சு. ஒன்று வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் பில்டிங்கை வந்து வாடகைக்கு எடுத்து அங்கே COVID-19 பேஷண்ட்ஸை வந்து இருக்க வச்சுருப்பாங்க. அந்த பர்டிகுலர் இடத்துல நடந்த ஒரு ஆக்சிடெண்ட். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், ஓகேங்களா, ஆந்திர பிரதேஷில் நடந்த ஒரு மிகப்பெரிய இது ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட். இந்த 2 ஆக்சிடெண்ட்லேயுமே கிட்டத்தட்ட சேர்த்து 19 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. அப்போ இந்த 2 ஆக்சிடெண்ட்டும் நமக்கு என்ன இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be a லைக் ரெண்டுக்குமே வந்து என்னென்னா பில்டிங் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்காக இருந்தாலும் கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும் we need some பில்டிங் சேஃப்டி. இந்தியாவில் அந்த பில்டிங் சேஃப்டிக்கு நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒன்று இருக்குது. பட் ஆஸ் பர் தட் நமக்கு ஃபயர் சேஃப்டி ஃபயர் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பில்டிங் உள்ள. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து டெல்லியில் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் நிறைய MSME இருந்திருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த தீ விபத்தில் இறந்து போயிருப்பாங்க அப்படின்றத கூட நீங்கள் படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த நேரத்திலே வந்து என்னென்னா இந்த ஃபயர் ரிலேட்டட் விஷயங்கள் வந்து என்ன அதிகமாக பேசப்பட்டுச்சு. இப்போ இதுக்கெல்லாம் யார் வந்து என்ன பண்ணணும், பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னா சிவிக் அண்ட் ஃபயர் அத்தாரிட்டிஸ். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் மானிட்டரிங். ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அந்த பில்டிங்கில் எதுக்காண்டி என்ன பர்பஸ்க்காண்டி இருக்குது, அந்த பில்டிங்கோட அவங்களுடைய கண்டிஷன்ஸ் ரிலேட்டட் டு ஃபயர் சேஃப்டி அப்படின்றத அவங்க அடிக்கடி செக் பண்ணி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும். பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள செல்ஃபாகவே எல்லாத்தையும் பார்க்க விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவிங் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அங்கே ட்ராஜடி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால தான் இப்போ ஒரிஜினலாக வந்து இவங்க ஒரிஜினலாக ஃபயர் சேஃப்டியை வந்து எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி அதுக்கடுத்து என்ன அங்கே உள்ள லோக்கல் ஃபயர் டீம் இருந்து அங்கே வந்து ஸ்மோக் அலாரம் இருந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ லைஃப் வந்து லாஸ் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான அலட்சியம் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளில் பேசியிருக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடில் கேட்கலாம். ஏன்னா ஃபயர் சேஃப்டி ஃபயர் அப்படின்றது டிசாஸ்டருக்குள்ளே தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பில்டிங் கோட் அது வந்து என்னன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க தான் இதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிங் டு பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதனுடைய ஃபயர் சேஃப்டி. ஃபஸ்ட்டு இதை எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1970s. இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு 2016 ஒரு எடிஷன் வந்திருக்குது. ஓகேங்களா, இட்ஸ் அ தேர்ட் ஒன். ஏன்னா 2005 இடையில ஒன்று வந்துடும். ஸோ அதுக்கடுத்து 2016 நமக்கு ஃபயர் ப்ரிவென்ஷன் அண்ட் ஃபயர் ப்ரொடெக்ஷனாலே அது ஸ்டேட் சப்ஜெக்ட் கீழே தாங்க வரும். ஓகேங்களா, அது அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன லா கொண்டு வந்தாலும் அதை ஸ்டேட் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறது. அதர்வைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் சம் மாடிஃபிகேஷனோட என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ NBC கிளாசிஃபைஸ் பில்டிங் இன்டு 9 ஃபாலோயிங் குரூப்ஸ். NBC அதாவது நேஷனல் பில்டிங் கோட் என்ன பண்ணுது அப்படின்னா பில்டிங்கை ஒரு 9 பில்டிங்காக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன பில்டிங் அப்படின்றத கொடுத்துருக்கு. ஸோ இதை தவிர நீங்கள் எக்ஸஸாக போய் படிக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் போய்ட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து மேக்கப் ஃபார் ஷார்ட் ஃபால்ஸ் இன் GST கலெக்ஷன். ஆக்சுவலாக இதில் GST காம்பன்சேஷனை பற்றி பேசியிருக்காங்க. GSTயோட காம்பன்சேஷனை பற்றி பேசியிருக்காங்க. காம்பன்சேஷன் செஸ்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி அதாவது GSTனா என்ன, அதில் என்னென்ன இருக்குது, நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே வரீங்க UPSC படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு GSTனால என்னன்னு தெரியாது. ஸோ அதை பற்றி ஃபுல் வீடியோ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த பர்டிகுலர் நியூஸ் அனாலிசிஸ் தான் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ அந்த இதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் பார்க்க வாங்க. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் காம்பன்சேஷன் ஜிஎஸ்டி அப்படின்றது இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஜிஎஸ்டி 2017 வந்துச்சு. ஸோ 17 வந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருந்த எல்லா பவரையும் ரிலேட்டட் டு இன்டைரக்ட் டேக்ஸு என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாற்றப்பட்டுச்சு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாற்றினதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுற வருமான இழப்புகள், ஓகேங்களா, அந்த வருமான இழப்புகளை யார் சரி கட்டணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா சரி கட்டணும். ஸோ ஆஸ் பர் ஜிஎஸ்டி ஆக்ட் 2017 படி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14% வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் ஆகாத பட்சத்தில், ஓகேங்களா, நெக்ஸ்ட் இயர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகாத பட்சத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா there will be a compensation to the states அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காம்பன்சேஷன் தான், ஓகேங்களா, இந்த காம்பன்சேஷன் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பன்சேஷன் அடுத்த 5 இயர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் காம்பன்சேஷன் வந்து உங்களுக்கு இதிலே ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கடமை ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து அந்த அமௌண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. பட் லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2018-19 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் அண்ட் ஜிஎஸ்டியோட செஸ் அப்படின்றது என்ன ஆயிடுச்சு, காம்பன்சேஷன் செஸ் அப்படின்றது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலைஸ் ஆகிற மாதிரி கலெக்ட் ஆகிருக்கும். பட் திஸ் இயர், ஓகேங்களா, திஸ் இயர் 2019-20 காம்பன்சேஷன் டேக்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1,65,000 கோடி கொடுக்கணும். பட் இப்போ எவ்வளோ தான் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா 95,000 crore தான், 95,444 crore தான் கலெக்ட் ஆகிருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய ரெவன்யூ கேப் அப்படின்றது விழுந்து போச்சு டியூ டு இந்த COVID-19 அது அதர் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த நேரத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்னலாம் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு 4 பாயிண்ட்டும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துன்னா கான்ஸ்டியூஷன்லேயே சேஞ்ச் பண்ணுறது. கான்ஸ்டியூஷன் என்ன 5 வருஷத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் காம்பன்சேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை 3 வருஷமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இனிமேல் நீங்கள் கொடுக்க தேவையில்லைன்னு அர்த்தம். பட் இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கணும். ஏன்னா இதில் மாற்ற போகிறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கணும். பட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இப்போ இது செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஷார்ட் ஃபால், ஓகேங்களா, ஷார்ட் ஃபாலை அவங்களோட ஓன் ரெவன்யூ, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரெவன்யூ இருக்குது, அந்த ரெவன்யூலேருந்து காம்பன்சேட் பண்ணலாம். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டியிருக்கு ரிலேட்டட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுக்கும்போது இன்னும் அதிகமான ரெவன்யூ டிஸ்பால் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரோ, ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த செஸ் வந்து இது பண்ணுறதுக்காண்டி பாரோ பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ் கலெக்ஷன், ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் காம்பன்சேஷனுக்காண்டி நீங்கள் கலெக்ட் பண்ணுற செஸ்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி யூ இன்க்ரீஸ் சம் ப்ராடக்ட்டில் அதிக லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இதுக்கடுத்து 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 14% growth ரேட் அப்படின்றது அன்ரிலையபிள், அதாவது அன்ரியலிஸ்டிக் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒத்துக்கோங்க. ஓகேங்களா? அன்ரியலிஸ்டிக்ன்றதை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் growth வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்றத இவங்க இந்த ஆர்டிக்கலில் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 3ல் வரும். ஓகேங்களா? ஸோ முக்கியமானது. நெக்ஸ்ட் என்னன்னா WHO ரெலவன்சஸ் இஸ் ஃபேடிங் அப்படின்றது தான். WHO அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா என்னது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இது வேர்ல்டு லெவலில் இருக்கிற அந்த ஹெல்த் இஷ்யூஸை வந்து என்னென்னா சரி கட்டுறதுக்காண்டி வந்தது தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். பட் இப்போ கரண்ட்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரிஜினலாக WHOட ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரோல் பண்ணுங்கள். ஒன்று திங்க் டேங்க் அப்படின்றது என்ன, ஒரு அறிவை புகட்டக்கூடிய நம்ம ஏதாவது டவுட்டோ இல்லாட்டி அதுலேருந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இது எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். இட் இஸ் லைக் திங்க் டேங்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் இந்த பேண்டமிக் இதெல்லாம் வரும்போது அதுக்கு தேவையான ஹெல்த் எமர்ஜென்சிஸை இஷ்யூ பண்ணி அண்ட் அதில் நம்ம குளோபல் லெவலில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதும் இந்த பர்டிகுலர் WHOட முக்கியமான ஒர்க். பட் இவங்க இதில் மிகப்பெரிய லெவலில் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் COVID-19 ஆஸ் வெல் அஸ் எபோலா, இதுக்கு முன்னாடி 2014 எபோலா அப்படின்ற ஒரு வியாதி வந்திருக்கும், அதுலேயும் மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்காங்க அப்படின்றது தான். நமக்கு ஃபஸ்ட்டு கேஸ், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கேஸு சைனாவில் நவம்பர் மந்த் வந்திருக்கும். பட் அவங்க இதை வந்து பேண்டமிக் அப்படின்னு இது பண்ணது ஜனவரியோட எண்டில் தான் WHO பேண்டமிக்னு இது பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் ஜனவரியோட ஓப்பனிங்கில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சைனா வந்து
அவங்க எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஆனால் வந்து அதுக்கடையில் நமக்கு யூஎஸ், ஜப்பானு, சவுத் கொரியா, தைவான் இப்படி எல்லா கண்ட்ரிக்கும் பரவிடும். அப்படி எல்லா கண்ட்ரிக்கும் பரவுனதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேண்டமிக்கை அரெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு போயிடுது ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தினால தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO இது வந்து ஃபேடிங் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இதை தவிர இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. WHO வந்து என்னென்னா ஜஸ்ட்டுக்கு ஒரு கோஆர்டினேட்டிங் பாடியாக தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரிச் மெம்பர் ஸ்டேட் அப்படின்ற ஒரு இதுவும் வைக்கிறாங்க. அது என்ன சார் ரிச் மெம்பர் ஸ்டேட்டுக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ WHO வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா தேர் வில் பி a நீட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் தேவை. சரி, WHOக்கு எப்படிலாம் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா 2 வகையில் அமௌண்ட் கிடைக்கும். ஒன்று அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஓகேங்களா, அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இன்னொன்று வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். இந்த அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, WHOவில் ஒரு மெம்பர் ஜாயின்ட் ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படின்னு ஒரு ஃபீஸ் போடுவாங்க. அந்த ஃபீஸுக்கு கட்டுறதுக்கு பேர் தான் அசஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஓகேங்களா. இந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் பல கவர்மெண்ட்டு அல்லது ஆர்கனைசேஷன்ஸ், NGOs, கம்பெனிஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாலண்டரியாக கொடுக்குற இது. ஆனால் வந்து என்னென்னா WHO பட்ஜெட்டில் வாலண்டரி ஆர்கனைசேஷன் கொடுக்குற அமௌண்ட் தான் கிட்டத்தட்ட 80% வந்து இதாகுது. மெம்பர் ஸ்டேட் கொடுக்குறது அரௌண்ட் 17% மட்டும்தான் இதாகுது. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருந்தாலும் இந்த ரிச் ஸ்டேட் எவன் இருக்கானோ அவனுக்கு ஏற்றாப்புல இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் அவனை வந்து காப்பாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் இவங்க பண்ணுறதா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதாங்க இந்த WHO ரெலவன்ஸ் வந்து ஃபேட் ஆகிட்டு இருக்கிறது ஓகேங்களா. ஸோ 2 விஷயத்தில் ஃபேட் ஆகிட்டு இருக்கிறத பற்றி பேசணும். இதுதான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகா பீஸ் டாக்ஸ் கிட் ரோடு பம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாகா பீஸ் டாக் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நாகா NSCN-IM அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்குது. NSCN-IM அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்குது. இந்த பர்டிகுலர் குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நாகலிசம், அதாவது நாகாலாந்து பக்கத்தில் இருக்க ஏரியாவெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிரேட்டர் நாகலிசம் அப்படின்ற ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணும். இப்போ நாகாலாந்துனா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குன்னு வைங்களேன், இந்த இடத்துல தான் நாகாலாந்து இருக்கும். இதை சுற்றி இருக்கிற இந்த ஏரியாஸ் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரியாக கேட்குறாங்க ஓகேங்களா. இந்த கண்ட்ரியாக நம்மளால் கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டோம். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RN ரவி அப்படின்ற ஒரு இன்டர்குலேட்டரை நம்ம இது பண்ணியிருப்போம். RN ரவி அப்படின்ற ஒரு இன்டர்குலேட்டர்னா இன்டர்லோக்யூட்டர் அப்படின்னா இன்டர்லோக்யூட்டர் ஓகேங்களா. இன்டர்லோக்யூட்டர் அப்படின்னா யார் அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் பிணைப்பு பாலம் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் அந்த பர்டிகுலர் இவர் யார் NSCN-IM அந்த தீவிரவாத குரூப் ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு இணைப்பு பாலம், அதாவது ஸ்பீக்கர் ஓகேங்களா. இடையில இவங்ககிட்ட வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவார். இவங்ககிட்ட பேசின பேச்சுவார்த்தையை அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்வார். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறத இவங்ககிட்ட வந்து இது பண்ணுவார் ஓகேங்களா. இந்த RN ரவி தான் யாராகவும் இருக்காருன்னா அந்த பர்டிகுலர் நாகாலாந்து ஸ்டேட்டில் கவர்னராகவும் இப்போ இருக்கிறவர் ஓகேங்களா. ஸோ அவர் கவர்னராகவும் இருக்கார். ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகாலாந்து நாகா பீஸ் அக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு 2015 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த பர்டிகுலர் NSCN-IMக்கும் வந்து என்ன சைன் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ஓகேங்களா. சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்னா நாங்கள் வந்து துப்பாக்கி எடுத்து போராட மாட்டோம், அதாவது துப்பாக்கி எடுத்து சுட மாட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து என்னென்னா சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ 2001 சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இருக்குது. பட் 2015 ஒரு மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படின்றது வரும். பட் இப்போ என்னென்னா லேட்டஸ்ட்டாக இந்த பர்டிகுலர் RN ரவி அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் விட்டுருப்பார். அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த சின்ன கேங் ஆர்ம்டு கேங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போக்குவரத்துக்கு ஓகேங்களா, போக்குவரத்துக்கு மிகப்பெரிய லெவலில் தடையாக இருக்கிறாங்க. இதனால கண்ட்ரியோட, அதாவது இந்த நாகாலாந்து ஸ்டேட்டோட எக்கனாமி மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து யாருக்கு அனுப்புவார்னா சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்புவார். ஸோ லா அண்ட் ஆர்டர் சரியாக பாருங்கள் அப்படின்ற ஒரு இதையும் அனுப்புவார். அப்போ இவர் அந்த கேங்குன்னு சொல்கிறது இந்த NSCN-IM தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ RN ரவியை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த நாகலிசம், கிரேட்டர் நாகாலாந்து இதெல்லாம் வந்து என்னென்னா இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸ். ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டி 3rd பேப்பரில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை பற்றி எக்ஸஸாக தெரியணும், நாகா பீஸ் அக்கார்ட் 2015 பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் போய் படிங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் EIA நீலஸ் ஜவடேக்கர் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் EIA பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நேபாள் ஸ்டால்டு ஃப்ளட் ஒர்க்ஸ் சைட்டிங் COVID-19 சேஸ் UP. அதாவது என்னென்னா இப்போ ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான ஃப்ளட் வந்து நமக்கு இந்த கங்கா ரீஜியனில் இருக்கிற அதாவது துணை நதிகள் ஓகேங்களா, ட்ரிபியூட்டரிஸ் இதிலெல்லாம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ உங்களுக்கு அதிகமான
தண்ணீர் வரத்து இருக்கும். ஓகேங்களா? இதனால் என்ன யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஸ்டேட். இப்போ நேபாளில் ஒரு ரிவர் காண்டக்கு சாரதா ரிவர்லாம் நேபாளில் கிரியேட் ஆகி கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்கில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்காது. இடையில வந்து மழை பெஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நேபாளிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வரும்போதே அது பெரிய லெவலில் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நேபாளில் வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃப்ளட்டை தடுக்கிறதுக்காண்டி ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நடக்கும். ஸோ இந்த வருஷம் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் நடக்கலை. ஓகேங்களா? அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா COVID-19 இருக்குது, அதனால வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கை தடுக்கிறாங்கன்றாங்க. பட் இதில் நமக்கு இன்டர்னலாக நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கு நமக்கு இப்போ போயிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ். இதில் 4 ரிவரை பற்றி பேசியிருக்காங்க. அது என்னன்னா காக்ரா, ரப்தி, காண்டக், சாரதா ரிவர். ஸோ இந்த 4 ரிவரையும் நீங்கள் மேப் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வில் பி ஸ்ட்ராங் திஸ் இயர் சேஸ் கோயல். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எதுக்கு இந்த வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நமக்கும் தெரியும். என்னென்னா நம்ம வந்து அதிகமான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? நம்ம அதிகமான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலை பிகாஸ் ஆஃப் COVID-19. ஸோ அதனால் இம்போர்ட் வந்து அதிகமாக இல்லை. பட் நம்மக்கிட்ட எப்போவும் இருக்கிற எக்ஸ்போர்ட் இருக்குது, பட் இம்போர்ட் வந்து அதிகமாக இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்குது. ஸோ அவர் வந்து என்னென்னா நல்லா இருக்குன்னு பெருமையாக சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்னு இதை ரெண்டாக பிரிப்போம். கரண்ட் அக்கௌண்ட்டில் விசிபிள், இன்விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்போம். விசிபிள், இன்விசிபிள்னா விசிபிளில் கரண்ட் அக்கௌண்ட்டில் டே டு டே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் வர்ற வேல்யூஸ். ஓகேங்களா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட், க்ரூட் ஆயில், காரு, மொபைல்ஸு, கம்ப்யூட்டர், கோல்டு எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து விசிபிள். இதே இது இன்விசிபிள்னா நீங்கள் பார்க்க முடியாது. அது என்னன்னா சர்வீஸு, ரெமிட்டன்சஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் டிவைடட். நீங்கள் வந்து ஏதாவது ஒருத்தர் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் டிவைடன் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கடுத்து கவர்மெண்ட் வாங்குற லோனு, அதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங். ஸோ இதெல்லாம் வரும். அதே மாதிரி என்ஆர்ஐஸ் வந்து பேங்க்கில் போட்டு வச்சுருக்க அமௌண்ட் இது எல்லாமே வந்துன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, இந்தியாஸ் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சைனா ரைஸ் இன் ஜூன் அண்ட் ஜூலை அப்படின்றாங்க. இந்தியாவோட இம்போர்ட் ஃப்ரம் சைனா வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்னென்னா 2019 விட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் 2020 இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம என்ன தான் வந்து ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு போனாலும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த அமேசானில் உங்களுக்கு அமேசான் பிரைம் டேன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இந்த 8ஆம் தேதியிலேருந்து சம்திங் ஒரு 3 நாளைக்கு கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனாவோட மொபைல் ஃபோன்ஸ் தான் அதிகமாக நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு அமேசானே ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ சைனா விட்டுட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் நமக்கு முக்கியமான இருக்கிற நெகட்டிவே. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.